அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வீடியோவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டை பற்றின ஒரு அறிமுகம் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் வந்து நம்ம எதனால் பார்க்குறோன்னா, பிரைட்டர் மைண்ட்ஸுங்கிற பயிற்சி வந்து ஹார்ட்ஃபுல்னஸ்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் அப்படிங்கிறதுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலேஷ் டி பட்டேல் தாஜி. இவர் தான் வந்து இந்த நிறுவனத்துடைய குளோபல் கைடாக வந்துட்டு இருக்கார். இவர் பத்மபூஷன் அவார்டு வின்னராகவும் இருக்கார். எதில் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் எண்டவர்ஸ்க்காக இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து காமன்வெல்த்தில் குளோபல் அம்பாசிடராகவும் அமைதிக்கான தூதுவராகவும் வந்து காமன்வெல்த்தில் வந்து தாஜி அவர்கள் வந்து விளங்குகிறார். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா, இதில் 10 மில்லியனுக்கும் அதிகமான ப்ராக்டிஷனர்ஸ் வந்துட்டு இந்த ஹார்ட்ஃபுல்னஸில் வந்து இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 280க்கும் அதிகமான ஆசிரம்ஸ் வந்து இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. 16,000 ட்ரெயினர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா முழுக்க 16,000 ட்ரெயினர்ஸ் வந்து இந்த ஹார்ட்ஃபுல்னஸில் வந்து இருக்காங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸுடைய தலைமையகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்துக்கு அருகாமையில் வந்து கானா சாந்திவனம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தலைமையகம் வந்து அமைந்திருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையுமே வந்து 140 நாடுகளுக்கும் மேலே இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கானா சாந்திவனத்தில் இருக்கக்கூடிய மெடிடேஷன் சென்டர் தியான மண்டபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே வந்து அதிகமான நபர்கள் அமர்ந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியான மண்டபம் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் வந்து இந்த தியான மண்டபம் வந்து பெற்றிருக்கு. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக என்னெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மிஷன், அதாவது சகஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனோட அந்த மிஷனில் கொடுக்கப்பட அந்த பயிற்சியோட ஒரு அணுகுமுறை தான் வந்து இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக இந்த இன்ஸ்டியூட் மூலமாக நிறைய கிளை நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படுது. இதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா, இங்கே மரக்கன்றுகள் வந்து நடுறது, அதாவது ஃபாரஸ்ட் பை ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் வந்து இயங்கப்படுது. இதன் மூலமாக வந்து மக்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 முதல் 15 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரைட்டர் மைண்ட்ஸும் கற்றுக் கொடுக்கப்படுது. அதற்கு மேல், அதாவது இந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் அப்படிங்கிற 16 வாரங்களுக்கான அவங்களுடைய அந்த வயசில் அவங்க வாழ்க்கையை திறம்பட வாழ்வதற்கான என்னென்ன திறன்கள் தேவையோ அந்த திறன்களை உள்ளடக்கிய ஒரு 16 வாரத்திற்கான 16 தலைப்புகளை கொண்ட ஒரு ப்ரோக்ராமும் வந்து இவங்க சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமாக அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஹெல்ப் அப்படிங்கிற பேரில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா, காலேஜில் படிக்கக்கூடிய அந்த முதல் வருடம் 2ஆம் வருடம் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமும் வந்துட்டு ஏன்னா இவங்க அமைச்சிருக்காங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூலமாக அமைச்சு, அதுவும் வந்து அந்த காலேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த வயதினருக்கு ஏற்ற திறன்களை அவங்களுக்குள்ளே புகுத்துறதுக்கான ஒரு பயிற்சியாக வந்து இந்த ஹெல்ம் அப்படிங்கிற திட்டம் வந்து அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுருக்கு. இப்போது இந்த குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஒரு வகையில் மெயினான ரோலாக இருந்தாலும் டீச்சர்ஸும் ஒரு வகையில் மெயினான ரோல் இருக்காங்க. ஸோ ஆசிரியர்கள் எப்படி இதயபூர்வமாக கற்பிப்பதன் மூலமாக மாணவர்கள் வந்து சிறந்த வழிகாட்டுதலை பெறுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்களுக்குமான இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் வந்து இதயபூர்வமாக எப்படி நம்ம வகுப்பறையில் மாணவர்கள்கிட்ட வந்து கருத்துக்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இன்ஸ்பயர் அப்படிங்கிற ஒரு திட்டமும் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபாரஸ்ட் பை ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற திட்டமும் வந்து நிறைய உலகம் முழுவதும் நிறைய இடங்களில் மரக்கன்றுகளை வந்து நட்டி வளர்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டியூட் மூலமாக, அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் மூலமாக வந்து கொடுக்கப்படுது. இது அனைத்துமே இலவசமாகத்தான் கொடுக்கப்படுது, எக்ஸப்ட் நம்மளுடைய பிரைட்டர் மைண்ட்ஸ் பயிற்சியை தவிர. அந்த பிரைட்டர் மைண்ட்ஸ் பயிற்சிக்கு மட்டும் கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. இது வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மிஷனோட அணுகுமுறை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த மிஷன் இருக்கு இல்லையா, ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன், இதில் வந்து இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் போக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கொடுக்கப்படக்கூடிய மெயினான பயிற்சி திட்டம் என்ன
அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மெயினான பயிற்சி திட்டமாக தியானத்திலேருந்து ஆரம்பித்து கூடுதலான ஒரு 4 பயிற்சிகள் கொடுக்கப்படுது. ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.